Hello my dear family, welcome back to your favorite episode of Wake Up Your Vocab. இன்னைக்கு Wake Up Your Vocabல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்போ நாங்க வந்து புதுசா ஒரு வீடு கட்டிட்டு இருக்கோம் அப்படினா we are building a new house இந்த மாதிரி சொல்றோம். இந்த build அப்படிங்கற வார்த்தைக்கு பதிலா வேற என்ன மாதிரியான different vocabularies நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்மளோட lesson. If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Lesson குள்ள போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸ்கான ஆன்சர் பார்த்துக்கலாம். லாஸ்ட் குவிஸ் என்ன கேட்டிருந்தேன், இந்த தாலாட்டு பாடல் அப்படின்னு சொல்லுவோம்ல, தாலாட்டு அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரைட் ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தீங்க. தி ரைட் ஆன்சர் இஸ் லலபாய். லலபாய் இதோட ப்ரொனன்சியேஷன் வந்து லலபாய் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷி வாஸ் சிங்கிங் her baby a lullaby அப்படின்னு சொல்லலாம். She was singing her baby a lullaby அப்படின்னா அவங்க குழந்தையை தூங்க வைக்கிறதுக்கு தாலாட்டு பாடிட்டு இருந்தாங்க அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். நம்பர் 1 in our list is build. build அப்படின்னா வந்து கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி திஸ் இஸ் a strong verb அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங் வெர்ப்னா உங்களுக்கு வந்து 3 காலமும் டிஃபர் ஆகும். The past tense of build is built and past participle is also built. So V1 வந்து build, V2 and V3 are quite same here. Built, built அப்படின்னு வரும். For example, they are building 500 new apartments in our area. அவங்க எங்களோட ஏரியாவில் 500 அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க, 500 ஃப்ளாட்ஸ் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ they are building அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். Let's say one more example sentence. Birds build their nests out of twigs. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பறவைகள் ட்விக்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா சுள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ட்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சின்ன சின்ன குச்சி. ஸோ அதை வச்சு அதுங்களுடைய கூட்டை வந்து கட்டும் அப்படின்றதா இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்பர் 2 in our list is construct. construct is a weak verb. இது வந்து weak verb அப்படின்னு சொல்லுவோம். இதோட past tense and past participle ரெண்டுமே வந்து constructed. just ஒரு ed மட்டும் ஆட் பண்ணா போதும். construct, constructed, constructed. so it's quite same. build அப்படினாலும் constructனாலும் மீனிங் வந்து சேம் தான். எஸ்பெஷலாக வந்து நம்ம construct அப்படின்றது வந்து ரோட்ஸ், bridges, அப்புறம் வந்து டேம், இந்த மாதிரி கட்டுறதுக்கு பில்டிங், இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து construct நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், a new bridge is constructed across the river. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆற்றின் குறுக்கே ஒரு புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். a new bridge is constructed across the river அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 3 in our list is erect. erect அப்படின்னாலும் நம்ம கட்டுறதுக்கு வந்து நம்ம erect யூஸ் பண்ணுவோம். செட் பண்ணுறது, அமைத்தல், அந்த மாதிரி கட்டுறது அப்படின்னு சொல்கிறதுக்கு erect நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், the police had to erect a barrier to keep the crowd back. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் வந்து ஒரு தடுப்பு அரண் அவங்க வந்து ஏற்படுத்த வேண்டியது இருந்தது, கட்ட வேண்டியது இருந்தது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். லெட்ஸ் see one more example sentence. They have decided to erect a statue to the president. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, அவங்க பிரசிடெண்ட்டுக்கு ஒரு சிலை எழுப்ப திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். erect அப்படின்றதும் வீக் verb தான். இதோட past tense and past participle erected அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். erect, erected, erected, just like constructed மாதிரி தான். ஓகே, நம்பர் 4 in our list is pitch. pitch அப்படின்னாலும் நம்ம வந்து டெம்பரரியாக நம்ம எதையாவது கட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் pitch அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், டென்ட் கட்டுறது, அப்புறம் பந்தல் கட்டுறது, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து pitch நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம எதையாவது ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம pitch யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே கம் லெட்ஸ் க்ளீன் திஸ் ஏரியா டு pitch our tent here அப்படின்னு சொல்லலாம். சரி வாங்க இந்த ஏரியாவை கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்கள், இங்கே நம்ம வந்து டென்ட் எழுப்பிக்கலாம் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்பர் 5 in our list is put up. put up அப்படின்னாலும் build அப்படின்ற மீனிங் யூஸ் ஆகும். இது எஸ்பெஷலாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, காம்பவுண்ட் வால் எழுப்புறது, அப்புறம் வந்து வேலி கட்டுறது, வீடு கட்டுறது, இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து put up யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்,
John was in the garden putting a fence up. அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஜான் வந்து தோட்டத்தில் வேலி எழுப்பிட்டு இருக்கிறாரு, வேலி கட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஜான் வாஸ் இன் த கார்டன் புட்டிங் ஃபென்ஸ் அப் அப்படின்னு சொல்லலாம். ஃபென்ஸ் அப்னா ஃபென்ஸ்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேலி கட்டுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காம்பவுண்ட் வால் எழுப்புறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவர் நெய்பர் புட்டப்ப காம்பவுண்ட் வால் பிட்வீன் அவர் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, நவ் இட்ஸ் டைம் ஃபார் மை லெஸ்ட் டிப். இன்றைக்கி என்னோட டிப் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மல்டிபிள் வேர்ப்ஸ் நிறைய வேர்ப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். பில்டு பார்த்துருக்கோம், கன்ஸ்ட்ரக்ட் பார்த்துருக்கோம், இரக்ட் பார்த்தோம், புட்டப் பார்த்தோம். ஸோ இந்த வேர்ப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று வந்து ஸ்ட்ராங் வேர்ப், பில்டு வந்து ஸ்ட்ராங் வேர்பாக யூஸ் ஆகும், கன்ஸ்ட்ரக்ட் வந்து வீக் வேர்பாக யூஸ் ஆகும், இரக்டும் வீக் வேர்பாக யூஸ் ஆகும். அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். இந்த புட்டப் அப்படின்றது வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா நியூட்ரல் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். 3 காலத்துலேயும் ஒரே மாதிரி வரும். ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். V1, V2 அண்ட் V3 மூணுமே வந்து சேம் தான். புட்டோட பாஸ்ட் டென்ஸும் புட்டு தான். புட். ஸோ புட்டப் வந்து பாஸ்ட் டென்ஸில் சொல்லும் போதும் புட்டப் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதே மாதிரி செட், இன்னும் நிறைய நியூட்ரல் வெர்ப்ஸ் நிறையா இருக்குது இங்கிலீஷில். இது வந்து எப்போவுமே ஸ்பெல்லிங் வந்து சேஞ்ச் ஆகாது, 3 காலம்லேயும் ஒரே மாதிரி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் புட், செட், அப்புறம் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டெலிகாஸ்ட், ப்ராட்காஸ்ட், இது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நியூட்ரல் வெர்பாக ஆக்ட் ஆகும். ஸ்ப்ரெட் வந்து ஸ்ப்ரெட்டட்னு சொல்லக்கூடாது. ஸ்ப்ரெட் வந்து 3 காலம்லேயும் சேமாக தான் வரும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நியூட்ரல் வெர்ப்ஸை நீங்கள் காமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். ஸோ that's it with the lesson today. இன்றைக்கி உங்களுக்கான குவிஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம இந்த பிட்ச் அப்படின்ற வேர்ட் பார்க்கும்போது நான் சொன்னேன், பிட்ச் அப்படின்றது எஸ்பெஷலாக வந்து டென்ட்டு, பந்தல், இந்த மாதிரி கொட்டகை எழுப்புறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி உங்களுக்கான குவிஸ் கொஸ்டின், இந்த பந்தல் அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll go and check it. Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.